நீங்க கலைச்செல்வி பச்சை குத்திக்கிட்டா நான் நெஞ்சில பச்சை குத்திக்கிறாடா அண்ணா அப்பயே அவளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டேன். யாரு கலைச்செல்வி. எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். என்னடா இங்க கலைச்செல்வி இங்க குத்திக்கிறான்னு சொல்றேன், நான் இங்க குத்திக்கிறேன் சொல்றேன்ப்பா. எம்மா எம்மா என்னம்மா இது? மாமா இந்த மாதிரி பச்சை குத்திக்குமா அப்படின்னா, இல்ல மாமா எனக்கு நெஞ்சில எல்லாம் வந்து பயமா இருக்கு அப்படின்னா. வச்சாடா ஆப்பு வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. என்னப்பா பிரச்சனை? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஏன்டா சிரிக்கிறேன்? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ சிரிக்கிறடா. அவன் நல்ல ஆக்சன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கைய வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேதியில போவான். இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்சா, எப்படி போனா, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்ஸில ஊத்து நெஞ்சில ஊத்தினா நானு. சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்துனவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தினவன. என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். அது மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, மேடம் 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 அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து ரசிச்சு பாருங்க, ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டான். ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நீங்க டைல்ஸ் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க அவரை? தெரியலமா. டைல்ஸ் உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. அடிச்சே தாங்க மொட்டை விடுமா, குடும்பம் சேர்ந்து அடிச்சிங்க. அவர் இறக்க முடியல, மூஞ்ச பாருமா வீங்கி இருக்கு. எப்படி வீங்கி இருக்கு பாருங்க. தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா, செல்வின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா. நீ கூட்டு தாச்சானு கூட்டு வரீங்களா? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அன்னைக்கு என்ன சொல்லி வந்த தாச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறப்ப என்ன சொல்லிட்டு வந்த? பணியம் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? உன் பொண்டாட்டி கூட நீ இருந்தியா இல்லையா? கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதிலு. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது சொன்னா. அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? இப்படி உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. He was the most wild and expandable one. உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். டாக்டரோட சர்டிபிகேட் தான் அது எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு நாள் நீ செஞ்சுட்டு இருக்க அக்கறம் அட்டலத்துக்கு எல்லாம் பொறுத்து வர. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடங்கிட்டு இருக்கு. தலைவன என்னைக்கு நான் நுழையிறானோ உள்ள நுழையிறானோ அப்பெல்லாம் முடிச்சு அந்த புனை மூலத்தை நுழையிறப்ப ஆரம்பிச்சு அடிக்கிறேன். என்கிட்ட 4 புள்ளைங்க இருக்காங்க, உங்ககிட்ட 4 புள்ளி. நான் ப்ரோ விரோதத்தை வளர்க்கவா நான் வந்துக்கிறேன். அண்ணன் பண்ணிட்டேன். அண்ணி அம்மாவுக்கு சமம். கரெக்டா தானே கேக்குறாரு. நான் இல்லன்னு சொல்ல. தப்பு எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கும். தப்புன்னா சொல்லுங்க, திருத்திக்கலாம். நீயும் உங்க அண்ணன் 7 மலையும் ஆறுமுகம் தான், நீங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து அந்த பொண்ணை தவறா பயன்படுத்தீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஐயா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இவன் ஆளு இந்த இப்படி ஆக்சிடென்ட் பண்ணாங்க பாருங்க. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. 51 எஸ்ஐ வருவாரு அப்படிமா. அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரும் மேடம். அப்படி சில்லுன்னு வரும் மேடம். அந்த நேரமெல்லாம் கையால் பூரா விளங்காம இருக்கு. நம்மள அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது. அடிக்காதீங்க. நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண. கோயம்பேட்டுல மூட்டை தூக்கி நான் சோறு போட்டேன் அவனுக்கு. உன்னை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷம் உன்னை அடிச்சு காலம் அடிச்சிருப்பேன். செய்ய மாட்டேன். இப்படி கை வச்சுடா ரெடியா இப்படி இப்படி பிடிச்சு உப்பு குத்தா தெரியுது.
சூடு குத்த தெரியுது. ஏன் ஸ்டெடியா பேசடா? சொல்றா. சரிம்மா, இங்க பாருங்க. ஸ்டெடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுறா. மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலாட். இப்படி முடியா பிடிச்சி இப்படி குத்த தெரியல பொண்டாட்டிக்கிறாரா? இப்படி முடி வச்சு இப்படின்னு குத்தனா. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. எத்தனை வாட்டி நீ அடிச்சிருக்க? முன்னாடி பாருங்க அடிச்சு மேடம். நான் போய் சொல்லியா அடிச்சுதான் அவன் சொல்றேன். அடிச்சா செத்துருவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அடிச்சுதான் அவன் சொல்றேன். அடிச்சா செத்துருவேன். இந்த உடம்பு எதுவும் தாங்குற உடம்பு. பாத்தீங்களா மேடம்? நல்லா ஃபைல் வேலை செஞ்ச உடம்பு இது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுக்கே இல்லாத நீ வந்து மூட்டை தூக்கணும். ஆரஞ்சு என்னைக்கு பேர கூட்டி கூப்பிடாத. தகுதி இல்லாதவன்டா. நான் கல்லு மண்ணு நீ தான் தகுதி இல்லாதவன். நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. டாவா. இல்ல பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை திட்டுறீங்க. இல்ல மேடம், தப்பு தான் இல்லன்னு சொல்ல. தப்பு இவங்களால தான் உருவாக்கப்படல. நாங்களா உருவாக்கப்படல மேடம். அது எப்படா முடியும்? தப்பு பண்ணது ரெண்டு பேரும் தான் மேடம். ஆனா இவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. என்ன ரோட்ல விட்டாங்க. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யும். நீங்க கலைச்செல்வி பச்சை குத்திக்கிடா, நான் நெஞ்சில பச்சை குத்திக்கிறாடா அண்ணா. அப்பயே அவளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டேன். யாரு? கலைச்செல்வி. எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். என்னடா இங்க கலைச்செல்வி இங்க குத்திக்கிறான்னு சொல்றேன், நான் இங்க குத்திக்கிறேன் சொல்றேன்ப்பா. எம்மா என்னம்மா இது? மாமா இந்த மாதிரி பச்சை குத்திக்குமா அப்படின்னா, இல்ல மாமா எனக்கு நெஞ்சில எல்லாம் வந்து பயமா இருக்கு அப்படின்னா. வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நானு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. சாமியா கிமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சுக்கோங்க, என் காலை பிடிச்சி வண்டி போட வச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இங்க 4 பேர் உட்காந்துக்குவோம். என்ன மேடம் பண்ணுவீங்க? ஃபைட்ரானா ஊ ஆன்றதுக்கு சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு 4-5 பொடி பசங்க அப்படியே போடுங்க. கையில கடிக்குது, கால்ல கடிக்குது, பட்டு அடிப்பானுங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். எனக்கு யாரும் கிடையாது. சொந்த அக்கா வந்து தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ண தவிர மாற்ற மருமோனுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவே. சிரிக்கலாம் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. நான் இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், இங்க 4 பேர். நான் எத்தனை பேருமா? உங்களுக்கு தப்பான இதே இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நிஜமாவும் சொல்றேன். பிரச்சனை தீர்த்து வேணி. சொல்ல தப்பே பண்ணாத முன்ன ஏன் தப்பு பண்ண சொல்லும் போது தப்பே பண்ணிட்டேன் மேடம். பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. இவங்க இல்ல. நீயும் போய் சொல்லிருக்க, அவரும் போய் சொல்லிருக்க. ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. நான் இப்ப சொல்றேன், ரெண்டு பேரும் மகா கேடிங்க. வாட் இஸ் திஸ் கேர்ள்? பேட் கேர்ள். எங்க பண்றா? நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். ஆளை பாரு மொகரே. என்ன நீ என்னடா ஏன் மூஞ்சிய பாத்துட்டு உட்கார்ந்திருக்க? நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. ரெண்டு பேருமே அண்டப்புழுவும் கிடையாது, குண்டப்புழுவும் கிடையாது. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. என்ன பண்றாருமா? அவர் வந்து சும்மா செல்வின்னு இருக்காரு. எப்ப பாரு செல்வி. ஐயா உனக்கு நம்பறியா? ஒருத்தர் நில்றா. அவரு இல்லையா? போன வாட்டி வந்தப்ப கூட செல்வி என்ன மாமான்னு கூப்பிட்டா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. வா போ நாயே பேய் அப்படிங்கறதப்பா. ஏமா உங்க அக்கா வாமாமா போமா இருமாமான்னு அருமை குறையா. ரொம்ப ஓவரா பேசுறல. தூமெத்தா பேசுற. சும்மா இருடா. இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னையோட மறக்கணும் அந்த விஷயத்தை. செல்வி, கலை செல்விங்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையிலே கிடையாது. இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லன்னா அப்படி ஆட்டு. அம்மா இது வரலுமா இவங்க அப்பா அம்மா யாருன்னு பார்த்து இந்த பாருங்க மேடம், கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க. நான் ஏஞ்சி கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சோதிக்காதீங்க. துரோகம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள தாங்கிக்க முடியுமா? முடியாது மேடம். அப்படி எப்படி நீங்க மட்டும் துரோகம் பண்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? குடிக்காம இருப்பீங்களா? குடிக்காம இருக்கா? அது எப்படி நான் நம்புறது? சொல்றது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவுல போய் நம்ம முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். எப்போ அவங்களே உங்க கூட வருவாங்க? யாரு கூட?
நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? போனது போட்டோம், போனது திரும்பி வருமா என்ன? புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும்.